அழகுமதி அழகுமலர் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நாளைக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, மலர் இருந்துட்டு எப்பவும் போல பருப்பு சாம்பார், அப்பளம், பொரியல், இது ரசம் இதுதான் மதி. ஏன் கேட்குற திடீர்னு அப்படின்னு கேட்க, இல்லைங்க எப்போ பார்த்தாலும் வீட்லயே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நாளைக்கு நம்ம கடையில் வெளியே போய் சாப்பிடலாமா அப்படின்னு மலர் கிட்ட கேட்க, மதி நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நேற்று எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே நம்ம பட்ட பாடு பார்த்தல, இந்த வீட்டில இருந்து நம்ம எப்படி மதி ஃபர்ஸ்ட் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, நீங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஓகேனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கெல்லாம் ஓகே தான் மதி, ஆனா பயமா இருக்கே. ஏங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயப்படாதீங்க, நம்ம என்ன தப்பா பண்றோம், சாப்பிட தானே போறோம். சரி, நீங்க ஃபோன் எடுத்து ரேவதி அக்காவும் வராங்களான்னு கேளுங்க, நம்ம 3 பேரும் ஜாலியா நாளைக்கு அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, உடனே மலர் ஃபோன் எடுத்து குரூப்ல மெசேஜ் பண்றாங்க. ரேவதி இருந்துட்டு, என்ன நீ சொல்றீங்க, இவர்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு வெளியே வர்றது அப்படின்னு கேட்க, மதி இருந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு வெளியே வாங்க, நாளைக்கு பசங்களுக்குலாம் ஸ்கூல் தானே, பசங்கள்லாம் ஸ்கூல் அமுச்சு விட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, ஸ்ரீமதி நான் நாளைக்கு இவர்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. மலர் இருந்துட்டு, மதி அவங்க இருக்கட்டும், நம்ம எப்படி நாளைக்கு வெளியே போறோம் அப்படின்னு கேட்க, நாளைக்கு பாருங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. இவர்கிட்ட எப்படியாவது பொய் சொல்லிட்டு வெளியே வந்துடுறேன்னு சொல்ற ரேவதி சொன்னதை பின்னாடி தங்கராஜ் இருந்து கேட்டுறாரு. ஆனா ரேவதி கிட்ட எதுவுமே கேட்காம போயிடுறாரு. இவன் நாளைக்கு எங்க தான் போறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போய் படுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம மலர் வந்துட்டு பாக்கியராஜ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இது மாதிரி நாங்க 3 பேரும் சேர்ந்து அவுட்டிங் போலான்னு இருக்கோம், வெளியே சாப்பிட போலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, பாக்கியராஜ் இருந்துட்டு, என்ன நீங்க 3 பேரும் தனியா போறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா பாக்கியராஜ் நாங்க 3 பேரும் தான் போறோம், நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரி நான் யார்கிட்டையும் சொல்ல, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லிடுறாங்க. மலர் இருந்துட்டு, மதி நீ சுரேஷ் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, நானா எதுவும் சொல்லலைங்க, அவர்கிட்ட சொன்னாலாம் எதுவுமே நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க, நீங்கள் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் கிளம்பிட்டேன் மதி, ஆனால் இங்கேருந்து எப்படி கிளம்புறது அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு, மலரு மலரு கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்ல, மதி இருந்துக்கிட்டு அவங்க சுடுதண்ணி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. என்ன நீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு கேட்க, அவங்க கிச்சனில் வேலையாக இருக்காங்க, அதான் நான் எடுத்து வந்து கொடுத்தேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உடனே மதி வந்துட்டு மலரை கூப்பிட்டு, ஏங்க நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் புக்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, என் கூட கொஞ்சம் துணைக்கு வரீங்களா அப்படின்னு மதி கேட்க, மலர் இருந்துக்கிட்டு, சரி மதி நான் வரேன், எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு மலர் கேட்குறாங்க. இப்போ கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம உடனே கிளம்பலாமா அப்படின்னு மதி கேட்க, மலர் இருந்துட்டு, அத்தை நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் போயிட்டா இந்த வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சிங்க அத்தை, கிச்சன்லேயும் எல்லாமே சமைச்சு வச்சுட்டேன், எல்லாத்தையுமே டேபிள்லேயும் கொண்டுட்டு வந்து வச்சுட்டேன் அத்தை, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, ராகவன் இருந்துட்டு, புக்ஸ் வாங்கணும்னு தானே சொல்கிறாங்க, போயிட்டு வரட்டும் விடு அப்படின்னு ராகவன் சொன்னோடனே 2 பேரும் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. வெளியே கிளம்பி ரேவதிக்கு ஃபோன் பண்ணா, ரேவதி வந்துட்டு, ஐயோ இவ தங்கராஜ் கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. தங்கராஜ் தான் ரேவதி சொல்கிறத கேட்டுட்டு இருந்துட்டாரே, அதனால ரேவதியவே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ரேவதி தங்கராஜ் கிட்ட போய், என்னங்க உங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்லையா, எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க, ஏண்டி நான் எப்போ கிளம்புனா உனக்கு என்ன, நான் எப்படா வெளியே கிளம்புவோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு தங்கராஜ் கேட்க, ரேவதி இருந்துட்டு, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிடுவீங்க, இன்னைக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்களே அதான் அப்படின்னு ரேவதி சொல்ல, ஏன் நீ எங்கேயாவது கிளம்பணுமா அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் வரீங்களா கூட போயிட்டு வரலாம் அப்படின்னு தங்கராஜ் கிட்ட கேட்க, என்ன இவன் நம்மளையும் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் இருந்துட்டு, இல்லை இல்லை என்னாலாம் வர முடியாது, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கண்டிப்பாக போய் ஆகணும், பேசாமல் நீ ஒன்று பண்ண, காருக்கு டிரைவர் வச்சு அமுச்சு விட்றேன், நீ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நான் ஆட்டோவில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஆட்டோலேயே போயிட்டு வந்துடு அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாங்க. ரேவதி இருந்துட்டு, அத்தை நான் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, என்னடி இப்போ தான் அத்தனை ட்ரெஸ்ஸு வாங்கினேன், மாதத்துக்கு எத்தனை ட்ரெஸ் தான் எடுப்ப அப்படின்னு கேட்க, ரேவதி இருந்துட்டு, இல்லை அத்தை பசங்களுக்கு புக்ஸு வாங்கணும், புக்ஸுக்கு அட்டை வாங்கணும், பசங்களுக்கு தாங்க அத்தை வாங்க போகிறேன், எனக்கு வாங்க போகல அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் அம்மா இருந்துக்கிட்டு, ஏன் தங்கராஜ் வந்தோடனே தங்கராஜ் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, இன்றைக்கி என்ன புது பழக்கம் தனியாக போகிற அப்படின்னு கேட்க, உடனே தங்கராஜ் அங்கேருந்து வந்து, அம்மா இல்லைம்மா அவள் என்னை தான் கூப்பிட்டா, நான் தான் எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டு வர சொன்னேன், அவள் போயிட்டு வரட்டு விடுங்க, அதெல்லாம் போயிட்டு வந்துப்பா, அவள் என்ன சின்ன குழந்தையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இவள் எங்கே தான் போகிறான்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தங்கராஜ் பிளான் பண்ணி தனியாக அனுப்புகிறாரு. ரேவதியை இருந்துட்டு, என்ன இவர் இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, சரி எப்படியோ நமக்கு வழி கிடைச்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கிளம்பிடுறாங்க.
3 பேரும் ஒரு ஹோட்டல்ல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. மலர் இருந்துட்டு, "என்னன்ற ரேவதி நீ தங்கராஜ் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "அத ஏன் அண்ணி கேட்குறீங்க? நான் ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அண்ணி. இன்னைக்கு என்னமோ நல்ல மூட்ல இருந்தாரு போல. என்னை போன்னு அமுச்சு விட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, நாங்க மதிக்கு புக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ரேவதி இருந்துட்டு, "எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்ல. நான் ஈவினிங் பசங்க வரப்போ வீட்டுக்கு போனா போதும்" அப்படின்னு சொல்ல, மதி இருந்துட்டு, "சரி நம்ம படத்துக்கு போலாமா?" அப்படின்னு கேட்க, மலர் இருந்துட்டு, "ஐய்யய்யோ! அதுக்குள்ள லேட் ஆயிடுமே" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. 2 1/2 மணி நேரம் தானே. நம்ம அதுக்குள்ள வீட்டுக்கு போயிரலாம். கேட்டா புக்ஸ் இங்க கிடைக்கல. வேற ஏரியாவுக்கு போனோம். லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. 3 பேரும் தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு இருக்காங்க. மதியோட மொபைலுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஆனா மதி ஃபோன் எடுக்கல. மலரோட மொபைலுக்கு ஃபோன் வருது. மலரும் ஃபோன் எடுக்கல. எதுக்குன்னு பார்த்தா நம்ம ராஜலட்சுமி தான் ஃபோன் பண்றாங்க. ராகவனுக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்றாங்க. யாருமே எடுக்கல. மலர் மாத்திரை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதனால ராஜலட்சுமி மலருக்கு ஃபோன் பண்ணா அவங்க வேற எடுக்கவே மாட்றாங்க. "எங்க இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? ஃபோன் எடுக்கவே மாட்றாளுங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி இருந்துட்டு உடனே சுரேஷ்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "டேய் சுரேஷு, இந்த மலரு அப்பாவோட மாத்திரை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாருடா. அவர் வேற நெஞ்சு வலிக்குதுன்றாரு. 2 பேரும் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்றாங்கடா. புக்கு வாங்குறேன்னு போனாலுங்க, இன்னும் ஆள காணோம்டா" அப்படின்னு கேட்க, "என்னம்மா சொல்றீங்க? அங்க தான் இருக்கோம். எங்கேயாவது தேடி பாருங்க. நான் வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர வழியில பார்த்தா சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க போன தியேட்டர்ல ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு கால் பண்ணிடுறாங்க. கடைசியில சுரேஷ், மதி, மலர், ரேவதி இருக்க தியேட்டருக்கே போயிடுறாரு. மதி உடனே சுரேஷை பார்த்துட்டு, "ஐயோ இவர் எங்க இங்க வந்தாரு? பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மறைஞ்சு உக்காந்துக்கிறாங்க. இந்த சைடு திரும்பி பார்த்தா தங்கராஜ் 3 பேத்தையும் தேடிட்டு இருக்காரு. ரேவதி தங்கராஜ் பார்த்துட்டு, "ஐயோ இவர் எதுக்கு இங்க வந்தாரு? மதி மதி இவரு பாரு மதி இங்க நிக்கிறாரு. நம்ம மாட்டணும்னா அவ்வளவுதான், என்னை கொன்னே போட்டுருவாரு" அப்படின்னு சொல்ல, மலர் இருந்துகிட்டு, போச்சு போச்சு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன மதி பண்றது?" அப்படின்னு கேட்க, "ஏங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. நீங்க பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸா இருங்க" அப்படின்னு மதி சொல்ல, கடைசியில சுரேஷும் தங்கராஜும் மீட் பண்ணிக்கிறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, "என்னடா சுரேஷு வேலை டைம்ல இங்க இருக்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல மாமா, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்கன்னு இங்கே அமுச்சு விட்டாங்க. இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை" அப்படின்னு கேட்க, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எங்க மாமா இந்த நேரத்துல இங்க தனியா வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "அது இங்க முக்கியமான ஒருத்தர் பார்க்க வந்துட்டா சுரேஷு. அவர் ஆளை காணோம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி மாமா உங்க வேலை முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு தங்கராஜ் கிட்ட கேட்க, "வேலை இன்னும் முடியலடா. நீ போ, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னோடனே சுரேஷும் கிளம்பி போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க கேப்ல மதி, அழகு, மலர், ரேவதி 3 பேரும் பின்னாடி வழியா திரும்பி போயிடுறாங்க. தங்கராஜ் ரொம்ப நேரமா தேடி தேடி பார்த்துட்டு ரேவதி உட்காந்துருக்கான்னு நினைச்சிட்டு வேற ஒருத்தரை கூப்பிட்டு, "வீட்டில் ஏ ரேவதி" அப்படின்னு கூப்பிட்டு மிரட்டுறாங்க. கடைசியில திரும்பி பார்த்தா அது வேற ஒரு பொண்ணா இருக்கு. சாரி சாரின்னு சொல்லிட்டு தங்கராஜும் வெளியே வந்துடுறாரு. கடைசியில எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு ரேவதி ட்ரெஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. மதியும் புக்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே ராஜலட்சுமி, "ஏய் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்களா? எங்க போனீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல அத்தை, அங்க புக்ஸ் கடையில மொபைல்லாம் சைலண்ட்ல போட சொல்லிட்டாங்க அத்தை. வரும்போது எடுக்க மறந்துட்டோமா, அதான் நான் பார்க்கல" அப்படின்னு மலர் சொல்ல, மதி இருந்துட்டு, "என்னங்க நீங்களும் தேறிட்டீங்க போல" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா மதி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படியே சிறகடிச்சு பறந்த மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் நீதான் மதி" அப்படின்னு மலர் சொல்ல, ரேவதி இருந்துட்டு, "எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. குரூப்ல இருந்துட்டு, "நாங்களாம் வந்துட்டோம் ரேவதி. தங்கராஜனை பார்த்தாங்களா?" அப்படின்னு சொல்ல, இல்லைங்க, நான் அவர் வரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன்னே" அப்படின்னு சொல்லிடுறாங்க. தங்கராஜ் வர சவுண்டு கேட்டு, "சரி அவர் வராருன்னு நினைக்கிறேன், நான் வைக்கிறேன் அண்ணே, காலையில கூப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, "சரி நீங்க பேசிட்டு சேட்ஸ்ல எல்லா ஆடியோவும் டெலீட் பண்ணிருங்க" அப்படின்னு சொல்ல, ரேவதி இருந்துக்கிட்டு, "அதெல்லாம் நான் அப்பவே பண்ணிடுறேன் நீ. அவர் எப்போ என்கிட்ட மொபைல் கேட்க ஆரம்பிச்சாரோ அப்பவே நான் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. தங்கராஜ் உடனே வந்து, "நீ எப்போ வீட்டுக்கு வந்த?" அப்படின்னு கேட்க, "நான் முன்னையே வந்துட்டேங்க" அப்படின்னு ரேவதி சொல்லிடுறாங்க. நம்ம தங்கராஜ் கண்டுபிடிக்கிறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கிடுறாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஜாலியாக இப்படி ஒன்றா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக் போடுங்க.